இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இது எதுக்கு போஸ்ட்? ஓகே. வேற போஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே. இதுதான் வந்து கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இது. ஸோ ஓப்பன் பண்ணால் இதுதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இது ஹோம் பேஜ். இங்கே வந்து உங்களோட அந்த ரீசன்ட் ஃபைல்லாம் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபைல்லாம் வந்து இங்கே அப்பியர் ஆகும். இதெல்லாம் வந்து அப்பப்போ அன்னன்னைக்கு உண்டான அந்த போஸ்டர் டிசைன்ஸ்லாம் அப்டேட் ஆகும். சும்மா ஃபெஸ்டிவலாக வருதா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு அதனோட ப்ரீசெட்ஸ் இது வந்துட்டு ஒரு 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 பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஒரு லேஅவுட் இருக்கும். அந்த லேஅவுட்லாம் வந்து நீங்கள் இங்கே ஃபைல் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் டிசைன்ஸ் டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரீசெட்ஸ் போக உங்களோட கஸ்டம் சைஸும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இங்கே இருக்கும். தென் வந்து டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ்ன்னு போயிட்டோன்னா ஃபுல்லாகவே நிறைய ப்ரீசெட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இங்கே இருக்கிற இந்த கேட்டகரிஸோட எல்லாமே இருக்கும். ஸோ ரெஸ்யூம் அந்த மாதிரி போயிட்டோன்னா அதோட எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இது வேணுங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு சில ப்ரீமியமாக இருக்கும். இந்த டேக் இல்லாதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ அந்த கேட்டகரி வரும். நெக்ஸ்ட் இது வந்து பிராண்டுன்னு சொல்லுவாங்க. பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீமியமில் வரும். இதுக்கு எதுக்குன்னா இந்த ஒரு சில பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்த கலர் கோடெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அந்த கலர் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். இங்கே எந்த இப்போ ஹெட்டிங்க்கு ஒரு கலர் இருக்கும், அதனோட சப்டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் இருக்கும், சப்டெக்ஸ்ட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சிலது வந்து கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த நம்ம கலர் கோட்ஸு, அந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு, அதோட சைஸஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டா இது ப்ரீசெட்டாக இங்கே இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர். இது வந்து கேன்வா ஏஐ இங்கே இருக்கிறது. நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இது என்னன்னா இந்த கோடு, வீடியோ கிளிப் எல்லாமே இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ மாடல் இது வந்து சும்மா ஒரு பீட்டா தான். இனி போக போக தான் நம்ம வந்து இந்த மாடல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வரும் இனிமேல். நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு சிலது இப்போ ஒரு கிளைண்ட்டுனா அவங்க கிளைண்ட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து டேர்வல்ஃப் அப்படின்னா டேர்வல்ஃப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபோல்டர்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா ஒன்று கிரியேட் பண்ணால் ஸ்கேட்டர்டாக இருக்கும், நிறைய எல்லாமே இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஆப்ஸுங்கிறது வந்து நிறைய போக டிசைன் பண்ண அது தெரியும். நீங்கள் வந்து மோஸ்ட்லி என்ன ஒர்க் பண்ணுவீங்கன்னா போஸ்டர்ஸ், நார்மல் போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க ஷேரிங்க்கு. அப்போது அதனோட சைஸஸ் வந்து 1080. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா 1080 × 1080 பிக்சல்ஸ் அதில் வரும். அப்புறம் சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறீங்கன்னா 1080 × 1350 பிக்சல்ஸில் வரும். ஆக்சுவல் சோஷியல் மீடியா அந்த இன்ஸ்டாகிராம் போடுறது அப்படி வரும். அது போக லிங்க்டின் இப்படி நிறையவே மாறும். கெரோசல்ஸுக்கு தென் மெட்டா ஆட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸஸ் வரும். ஒன்று வந்து ஹரிசான்டல் இருக்கும், ஒன்று வெர்டிகல் இருக்கும், ஒன்று ஸ்கொயர் ஷேப் இருக்கும். ஸோ ஒரே டிசைன் வந்து நீங்கள் 3 வேரியேஷனில் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில அந்த கண்டிஷன்ஸ்லாம் வரும். இப்போ சரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று நான் மூவ் பண்ணேன். இப்போ ஒரு டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர், இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த கிரியேட்டுக்கு போகும். கிரியேட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு உங்கள் அப்படியே நிறைய செட் இருக்கும். முன்னாடியே ஒரு சிலதை வந்து காட்டும் பாப்புலராக அப்படிங்கிறதும் நிறைய ஒரு சிலது வரும். நம்ம வந்து இங்கே சோஷியல் மீடியாங்கிறத கிளிக் பண்ணி இங்கே நிறைய வரும். தென் இங்கே இன்ஸ்டாகிராம் எந்த பிளாட்ஃபார்முங்கிறத நீங்கள் பார்த்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் 4:5 ரேஷியோவில் அதோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும் 1080 × 1350. இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. இதுதான் இந்த டிசைன் இன்டர்ஃபேஸு. இங்கே வந்து நான் வந்து அந்த ஃபைலை வந்து நான் நேம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இது வந்து ஒரு ஃப்ரேம் இது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து பேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஃபைலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு சைஸ் உள்ள ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க இருக்கிற இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதான் நீங்க வந்துட்டு இப்போ இந்த Instagram போஸ்ட்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு உண்டான டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் இங்க ஸ்பெசிஃபிக்கா ஷோ பண்ணும். ஸோ இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த நார்மலா எடிட் இருக்கிற மாரி இருக்கும். நீங்க பண்ண போற போஸ்ட் மோஸ்ட்லி வந்துட்டு சர்வீஸ் போஸ்ட்டா இருக்கும். நீங்க வந்து சர்வீசஸ் ப்ரமோட் பண்ற மாரி வரும். இப்போ எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ்னா, வாட் வி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சர்வீசஸ்ன்னு நீங்க 6 சர்வீஸ் லிஸ்ட் பண்ணி ஒரு டிசைன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ தென் இது வந்து எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபிக் எலமெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கிறது சரி, அது போக ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்லாம் இருக்கும். ஒரு வேவியா இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் ஒரு பேக்ரவுண்டா இருப்பாங்க. அது போக ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் வரும். ஒரு கர்வ் எலமெண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நெறைய இதுல. ஒரு சர்வீஸ் ப்ரோல ஒரு கர்வ் எலமெண்ட் வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும். அந்த மாரி. அ அதுல பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ஷேப்ஸ்ங்கிறது நம்ம ரெக்டாங்கிள் அதெல்லாம் தான். அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் கிராபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வெக்டார் கிராபிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவார்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் படிச்சேன்னா, எனக்கு வந்து கிராபிக்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இது வந்து இமேஜ் கிடையாது. இது வந்து எஸ்விஜி வெக்டார் ஃபார்மேட் இது. நீங்க வந்து கலர்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம குவாலிட்டி வந்து எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உடையவே உடையாது. அந்த ஏன்னா அந்த வெக்டார் அந்த கிராபிக்ஸ் அந்த ஃபார்மேட் ஃபைல் ஃபார்மேட் எப்படி இது பிஎன்ஜி கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 3D எலமெண்ட்ஸ் இது. நீங்க 3D ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பிளேஸ் பண்றது. தென் அனிமேஷன்ஸ் ஒரு சில வெக்டார் கிராஃபிக்ஸை வந்து அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்ஃபெட்டி அப்படின்னா அந்த பாப்பர்ஸ்லாம் இருக்குல்ல பர்த்டே பாப்பர்ஸ் இப்போ அது இருக்குன்னா ஒரு சில நம்ம ஸ்டாட்டிக்காக பிளேஸ் பண்ணலாம். அனிமேட்டட்ல கிராஃபிக்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டாக லைட்டாக அப்படி கீழே போகிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கிராஃபிக்ஸாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டைல், கலர், ஓரியன்டேஷனுங்கிறது வந்து அந்த ரேஷியோ ஹரிசான்டல் இல்லை வெர்டிகல் எந்த இதில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனில் ஸ்டாட்டிக் அனிமேட்டர். இப்போ அனிமேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமேட்டராக ஃபில்டர் கிராஃபிக்ஸ்லாம். அது போக இல்லாமல் ஆடியோ, வீடியோ, தென் கிரிட்ஸு தென் ஃப்ரேம்ஸு. இது இது வந்து ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ஆப்ஜெக்ட் நீங்கள் சர்க்கிளாக வைக்கிறீங்க, அதுக்குள்ளே எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம்லேயே வந்துட்டு சர்க்கிள் ஃப்ரேம் தான் இருக்கும். சர்க்கிள் ஃப்ரேம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி இந்த மாதிரி வரதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இமேஜ் வந்து இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணலாம். மற்ற ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ண முடியாது. தென் மார்க்அப்ஸ் தெரியுமா? இப்போ நிறைய இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைல் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாடல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டிஷர்ட் வேர் பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து எடிட்டபிளாக இருக்கும். நம்ம டிஷர்ட் டிசைன் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அது அந்த மார்க்அப்பில் கரெக்டாக பிளெண்ட் ஆகிக்கும். இங்கே வந்து நிறைய மார்க்அப்ஸ் இருக்கு. நீங்கள் என்ன நிறைய இருக்கு. நீங்கள் மாடல் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, டிவைசஸ், லேப்டாப்ஸ், தென் ஸ்க்ரீன்ஸ், நீங்கள் எது வச்சாலும் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி அந்த இமேஜ் பிளேஸ் பண்ணால் ஆக்சுவலாக அங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். தென் ஆடியோஸ்லாம் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம அப்புறம் தென் சார்ட்ஸு, ஷீட்ஸ், டேபிள்ஸ். நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதை ஷீட்ஸ் ஆட் பண்ணோம்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் ஆகும். தென் அதனோட ப்ரீசெட் அந்த பிராண்டுன்னு சொன்னால இதுக்கு முன்னாடி அது வந்து இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரீசெட் மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்தா தென் அது இது வந்து நான் டிசைனில் வரேன், டிசைன் பண்ணும்போது வரேன். தென் இங்கே வந்து அப்லோட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சிலது வந்து எலமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ, எஸ்விஜி, ஆடியோ, வீடியோ, எனி மீடியா ஃபைல் வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்லி எலமெண்ட்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலது எனக்கு இதுதான் வேணுங்கிறப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஃப்ரீ கிட்லேருந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை வேற ஒரு வெப்சைட்லேருந்து அந்த சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி அந்த அந்த ஃபைல் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். கேன்வால் வந்து எப்படின்னா காப்பிரைட்டு ஒன்று இருக்கும். ஸோ மூவி சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா இதில் ஒர்க் ஆகாது. அதுவே வந்து காப்பிரைட் கண்டுபிடிச்சிரும் உடனே. இதுலேயே ஆல்ரெடி ஒரு சிலது இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து ஒன்று அப்லோட் பண்ணும்போது இங்கே ஒரு வார்னிங் காட்டும், காப்பிரைட் டிடெக்டர். ஸோ நீங்கள் எது ஆத்தரைஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி ஆடியோ தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். டூல்ஸுங்கிறது நீங்கள்
உங்களுக்கு வந்து இந்த பென் டூல், தென் ஷேப்ஸ், தென் லைன்ஸ், அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெக்ஸ்ட். மோஸ்ட்லி நம்ம இந்த பக்கம் போக மாட்டோம். சும்மா ஏதாச்சும் ஒரு ரேர் கேஸ் வந்து நம்ம இந்த பக்கம் வேணால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. தென் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு, கலரேஷன் நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். அது நீங்கள் டிசைன் பண்ணும்போது சும்மா டிஸ்கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது அது நீங்கள் பார்த்துக்கலாம். தென் மேஜிக் மீடியாங்கிறது அந்த ஏஐ தான். நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது, இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறது, தென் ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஃபோட்டோஸ் ப்ரோங்கிறது வந்துட்டு ஸ்டாக் ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரீமியம் இருக்கிற மாதிரி. மோஸ்ட்லி எதுவும் வேண்டியதில்லை, பட் இருக்குது. தென் ரெஸ்ட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி இந்த பக்கம் வரமாட்டீங்க, ஏன்னா இது அந்தளவுக்கு எசென்ஷியல். மேலே இங்கே இருக்கிறதெல்லாம் மட்டும்தான். இந்த இது வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ வந்து மோஸ்ட்லி நீங்கள் என்னன்னா சர்வீஸ் போஸ்ட்டாக டிசைன் பண்ணுவீங்க. இப்போ வந்துட்டு நான் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டேன், சர்வீசஸ் போஸ்ட்டர் கிளிக் பண்ணால் எனக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணுவோம். சரி, இது வந்து ப்ரீமியம் தான், பட் இது நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன். நான் வேணா ஒரு ஃப்ரீயாக எடுத்து வைக்கிறேன், அந்த ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். புரியல, எது சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு எலிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எடுத்து பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மேல வாட்டர் மார்க் நான் ஷேர் பண்ணா அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை. சரி, நம்ம இப்போ இது வந்துட்டு ஒரு எஸ்சிஓ போஸ்டர்னு நினைக்கிறேன், கரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா இங்கே டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இது ஒரு எலமெண்ட், இது 3D டைப் எலமெண்ட்டு. இது 3Dன்னு சொல்லலாம். இது வந்து க்ளவுட் எலமெண்ட். தென் இது வந்துட்டு இது ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது குரூப் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல. ஓகே. தென் இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வச்சுருக்காங்க. தென் அவர் சர்வீசஸ், தென் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு எலமெண்ட்ஸு, தென் நம்பர்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ இங்கே என்னென்ன பேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு வேற ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு இமேஜ். பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜ். இது வந்து பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இவங்க வந்து பாப்பின்ஸுங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எது இப்போ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு காட்டும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணலாம், நிறைய இங்கே ஃபாண்ட் வரும். நீங்கள் கஸ்டம் ஃபாண்ட்டாகவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிற ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்துட்டு நம்ம ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட்டு, தென் சப்டெக்ஸ்ட்டுக்கு வந்து வேறு ஃபாண்ட்டு. எதுவுமே எல்லாமே ரீடபிலிட்டியாக இருக்கும். ஹெட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேன்சி இல்லாமல் ஓரளவுக்கு ஃபேன்சி, பாப்பின்ஸ், மான்ஸ்ட்ராட், கேலிக்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு சப்டெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இன்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்டர் தான் வந்து நல்லா ரீடபிலிட்டி யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இன்டர் யூஸ் பண்ணுவோம். சப்டெக்ஸ்ட் உள்ள நம்ம கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஒரே இதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்பின்ஸ் இப்படி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அந்த டெக்ஸ்டோட சைஸ். இது வந்து நம்ம 63 நம்ம வந்து நம்ம வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் ரீடபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 வந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
நம்ம வந்து 24 கீழே போகக்கூடாது. அதாவது ஒரு சிலது நம்ம எதெல்லாம் படிப்போம், மெயினாக படிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 கம்மியாக போகவே கூடாது. ஸோ கான்டாக்ட்லாம் நீங்கள் வைக்கிறீங்களா, கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி நம்பர் இவங்க வந்து நார்மலாக வச்சுருக்காங்க. பட் நாம் எப்போ வைப்போம்னா இந்த மாதிரி ஒரு 24 வச்சா மீடியமாச்சு அது வைக்கணும். மீடியம் இல்லைனா செமி போல்டு. போல்டு கொடுத்தா ரொம்ப இதாக தெரியும். ஸோ செமி போல்டாச்சு கொடுத்தா தான் கொஞ்சம் பார்த்துன்னு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக கொஞ்சம் வச்சுக்கலாம், நம்ம 28 கிட்டலாம் வச்சுக்கலாம் ஸ்பேஸ் இருந்தால். பட் 24 கம்மியாக எதுவுமே நீங்கள் போகக்கூடாது. தென் இது வந்துட்டு டெக்ஸ்டோட கலர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன். இங்கே வந்து நீங்கள் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்கே ஃபோட்டோ கலர்ஸுங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட இமேஜோட கலர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் நியூ கலர்னால் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், வேணுங்கிற கலர் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் இங்கே இது பண்ணீங்கன்னா அங்கே அட்ஜஸ்ட் ஆகும் அப்படியே. தென் கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கலர்ஸுங்கிறப்போ நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அது எந்த ஆங்கிளில் வைக்கணும், இதில் வந்து ஃபிக்ஸட் ஆங்கிள் தான், இவங்க சொல்கிறது மட்டும் தான் நல்லா இருக்குங்க. நம்ம கஸ்டமாக வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி நம்ம இங்கே கிளிக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். தென் இங்கே தான் வந்து இந்த ஹெக்ஸ் கோட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பிராண்ட்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்ல, ஒரு கலர் யூஸ் பண்ணுவாங்கட்டு. ஸோ ஹேஷ்க்கு அப்புறம் ஒரு 6 டிஜிட் ஒரு நம்பர் கோடு வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கோடுக்கு ஒரு கலர் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற கலர் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி தென் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து இது வந்து கலர் பிக்கர் கொடுங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போது இங்கே ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோட கலர் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் எடுக்கணும்னா கிளிக் பண்ணிட்டா அந்த கலர் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். தென் இது வந்து போல்டு, இது சிமிலராக இருக்கும். இந்த சைட்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. போல்டு, தென் இட்டாலிக், அண்டர்லைன், தென் ஸ்ட்ரைக் த்ரூ, அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறது. தென் இது வந்து சென்ட்ரல் லைன். ஸோ இந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு எலமெண்ட் சென்டரில் வச்சுருக்காங்க, சர்வீசஸும் வந்து சென்டரில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்துட்டு இங்கே இருக்கிற சர்வீசஸ் வந்து சென்ட்ரல் லைன் தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடாது. வைக்கலாம், வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம சைடுக்கு வந்து நம்ம அது நம்ம சென்ட்ரலில் வச்சுட்டா அது ஒரு பெட்டராக அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக லெஃப்ட் லைனில் இருக்கும் நீங்கள் கீழே வைக்கிறது. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து லெஃப்ட் லைன் தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஒரு ஸ்பேசிங் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு தென் இப்படி ஆல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 108 காட்டும். ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட்டியாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. லேஅவுட் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ இது ரேண்டமாக இங்கே வந்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தென் இது வந்து அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு. தென் இது வந்து அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இதில் வந்து லெட்டர் ஸ்பேஸிங்கும் லைன் ஸ்பேஸிங்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் லெட்டர் ஸ்பேஸிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த வந்து இந்த கேப் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இல்லை நார்மலாகவே ட்ராக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரன்சி. அப்படியே ஒரு சிலது வந்து நீங்கள் அப்படியே இமேஜோட பிளெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வரும். தென் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இங்கே இந்த ட்ராப் ஷேடோ, டெக்ஸ்ட் நல்லா ஒரு விசிபிளாக இருக்கிறது அங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணால் இப்போது இது பின்னாடி ஒரு ஒயிட் எஃபெக்ட் இருக்கும் சின்னதாக, அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஒரு ஸ்லைட் க்ளோ தெரியுதா, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போதும் ஒரு அதுக்கு உண்டானது இருக்கும் பேக்ரவுண்ட். தென் நீங்கள் அதுவும் வந்து செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எப்படி ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அனிமேட்டுங்கிறது வந்துட்டு நம்ம வீடியோவை மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு, இமேஜஸ், கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அனிமேட் நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் பொசிஷன் வந்துட்டு நீங்கள் எப்பவுமே வந்துட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டரை வந்து கண்டுபிடிக்கணும்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. நீங்கள் ஒன்றா ட்ராக் பண்ணி அந்த கரெக்டாக அந்த லைன் கண்டுபிடிக்கணும்னா கிடையாது. ஜஸ்ட் இங்கே பொசிஷன் அந்த எலமெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் எனிதிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே அரேஞ்ச் அப்படின்னு போயிட்டீங்கன்னா தென் சென்டர் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரில் அரேஞ்ச் ஆகும். ஸோ மிடில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேமோட மிடில் போகும். ஸோ அதே மாதிரி தான் டாப்பு லெஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாமே. இன்னொன்று இது வந்து லேயர்ஸ்.
லேயர்ஸ் வந்து நீங்க ஒரு ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் வைக்கிறது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். நீங்க ஒரு சிலது ஆட் பார்த்துருப்பீங்க. ஆடு எல்லாம் இந்த ஃபோட்டோஷாப் எடிட்லாம் பார்த்துருப்பீங்க. பிராண்ட்ஸு, கிளாத்திங், டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருப்பாரு. அந்த மாடல் இருக்கும். மாடல் வந்து அந்த டெக்ஸ்ட் ஓவர்லாப் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் இதை காட்டுறேன். இப்போ இவங்க இங்க இருக்காங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு மேல இருக்கு. காரணம்னா லேயர்ஸ் அந்த மாதிரி ஓவர்லாப் ஆயிருக்கு. லேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கறது வந்து பொசிஷனை கிளிக் பண்ணி லேயர்ஸ்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து Alt+1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாடல் இருக்காங்க இங்கே. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிராஃபிக்ஸோ டெக்ஸ்ட்டோ வச்சுட்டு அது இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது சிம்பிள் இதுதான். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே இதுவா அப்படி பண்ணலாம். பட் Alt+1ங்கிறது வந்து ஒரு பிக்கான ஒரு இல்லை. அதான் நீங்க லெஃப்ட் பிராக்கெட் அண்ட் ரைட் பிராக்கெட் பட்டன் யூஸ் பண்ணலாம். அது கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் பிராக்கெட் ரைட் பிராக்கெட் பண்ணீங்கன்னா அது ஆர்டர் வைஸ் அப்படியே அந்த லேயர் முன்னாடி பின்னாடி வந்து சேஞ்ச் ஆகும். வீடியோ ஸ்கேன் பண்ணலாம். எல்லாமே நீங்க இங்க பண்றது அப்படியே நீங்க வீடியோவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இது வந்து எலமெண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்போ இது வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. குரூப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நிறைய எலமெண்ட் டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அப்படி நீங்கள் வந்து இப்போ இது செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு இதுவும் குரூப் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு இது கிளிக் பண்ணனா மல்டிபிள் செலக்ட் ஆகும். தென் Ctrl+G கொடுத்தனா இது வந்து குரூப் ஆயிடும். இப்போ வந்து அன்குரூப் இப்போ குரூப் பண்ணுறது Ctrl+G, அன்குரூப் பண்ணுறதுக்கு வந்துட்டு Ctrl+Backspace. இது வந்து ஒரு ஷார்ட்கட். தென் இப்போ இது வந்து நான் அன்குரூப் பண்ணிட்டேன். இது ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்களா, இது வந்து கிராஃபிக்ஸுங்கிறதுனால இது வந்து நான் கலரை வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடிட்டும் பண்ணலாம். இமேஜ் இங்கே வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் அது பண்ண வேண்டியது இருக்காது. பட் இமேஜஸ்க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ராவாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் மோஸ்ட்லி நீங்கள் இந்த லைட் ரூமோ இல்லை ஸ்னாப்சீடோ ஏதோ ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஆப் நீங்கள் யூஸ் பண்ண போட்டீங்க சிம்பிளாக அதே மாதிரி தான். அதனோட செட்டிங்ஸ் தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துரும். அது போக ஏதாவது வேணும்னா நீங்கள் அது கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எரேசரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் மேஜிக் எரேசர் வந்து பெய்டு வெர்ஷன் ப்ரீமியம். அது வந்து சிமிலருக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எதாவது எரேஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த இமேஜ் கன்சிஸ்டன்ட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி. பிக்சல் எரேசர்னால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த இமேஜ் நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ அது அப்படியே எரேஸ் ஆகும். எக்ஸாம்பிள்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக இமேஜாக இருக்குது கிராஃபிக்ஸில். இப்போ நீங்கள் கிளிக் இப்படி இது பண்ணனா அப்படியே அந்த ஒரு எரேஸ் ஆகும். ரீஸ்டோர் கொடுத்துட்டு எங்கெல்லாம் இது பண்ணுவோம் அந்த ரீஸ்டோர் ஆகும். ஸோ சிம்பிளாக அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இங்கே வந்து சைஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக கூட நீங்கள் இப்படி எரேஸ் பண்ணலாம். அன்டூக்கு வந்துட்டு Ctrl+Z ஆஸ் யூஸ்வல். நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு Ctrl+Z ஆகுதுன்னா ரீஸாக பண்ணது வந்து ரீஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்டர் ஒன்று இப்போ நான் சூஸ் பண்ண சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஒரு சர்வீசஸ் எனி சர்வீசஸ் ரிலேட்டட் கிளீனிங் பிராண்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் வந்து எல்லா சர்வீசஸும் மென்ஷன் பண்ணலாம். ஒரு 5 சர்வீசஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சர்வீசஸ் போஸ்டர் தான். டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓனாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு ஒரு புது பேஜ் அங்கேயே கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே வந்து நீங்கள் காப்பி அடிச்சு பண்ணணும். ஆனால் என்னன்னா
இப்போ இதுதான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதுதான் எடுத்திருக்கீங்கன்னா இது வந்து நீங்க ரெஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். நீங்க வந்துட்டு இங்க இங்க வச்சிருக்கிற லோகோ பார்த்துக்கலாம், இந்த என்ன எலமெண்ட்டுங்கிறத பார்த்துக்கலாம், எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பேசிங் எல்லாம் காட்டும், அதை நீங்க பார்த்துக்கலாம். நீங்க அதை அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன இமேஜுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இங்கே இமேஜ் நான் சொன்னேன்ல, அந்த ஃப்ரேம்னு ஒன்று யூஸ் பண்ணாங்கன்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் தான் வச்சுருக்காங்க. ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ அது காட்டிடுறேன். இப்போ வந்து ஃப்ரேம் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதை வந்து இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா அந்த இமேஜ் இங்கே வந்து ஃப்ரேமில். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் ஒரு சில இமேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை அதுவே வைக்கணும் இல்லை, சிம்லர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது காட்டும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் அதே மாதிரி தான். பேக்ரவுண்ட் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி ஒயிட் அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். ஒயிட்டாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஒயிட் அப்ஸ்ட்ராக்ட்னு இப்போ இங்கே இமேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஒயிட் அப்ஸ்ட்ராக்ட் நிறையா இருக்கும். இது வந்து இப்போ பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணணும்னா பிளேஸ் பண்ணணும்னா நான் ட்ராக் பண்ணிட்டு வந்து கரெக்டாக இப்படி வச்சேன்னா இப்படி அது பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிடும். தென் அது வந்துட்டு இது ரொம்ப கிரேவாக இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நான் ஓரளவுக்கு நான் கம்மி பண்ணிடுறேன். இது இருக்காத மாதிரி அந்த ஒரு 16 வச்சா ஓரளவுக்கு நீட்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து இங்கே பண்ணியிருப்பாங்க. இதுவே வேணாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோடதோ இல்லை பிராண்டிங் ஏஜென்சியோட சர்வீசஸ் டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறது, ஓரளவுக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கிற ஒரு டிசைன் எடுத்துட்டு அதை அப்படியே காப்பி அடிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் அதில் எதுவுமே தொடக்கூடாது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்களாக சர்ச் பண்ணி நீங்களே அதை பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நீங்களே எடுங்க.